இனிமே காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோன் பண்ணி எந்திரிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. அங்கேயும் ஸ்கூலுக்கு வரும்போது சின்ன கேப் இருக்கு பார்த்தியா, அந்த கேப்ல உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது பாடத்தை மட்டும்தான் கவனிப்பேன், உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே 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 ஜாலியா வீட்டுக்கு போவேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. நைட்ல உன் கூட ஃபோன் பேசவே மாட்டேன். நல்லா சாப்பிட்டு சும்மா நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஒரு வேளை என் கனவுல நீ வந்துட்டேன்னு வச்சுக்கோ, உடனே எந்திரிச்சிருவேன். அந்த கனவுல கூட உன்னை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணல. ஒத்துக்கிறேன்டி, என் லவ் ஃபெயிலியர் தாண்டி. லவ் ஃபெயிலியர் எல்லாமே என்ன சொல்லுவான், இந்த லவ்வே இப்படிதான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் குறை சொல்லுவான். ஆனா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யாரை லவ் பண்றேங்கிறதான் தப்பு பண்ணிருக்கேன். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், ஆனா நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். ஏன் லவ் ஃபெயிலியர் அடிச்சுன்னு சொல்லிட்டு சோகப்பாட்டு பாட்டு தண்ணி அடிச்சு தாடி வளர்த்து ரோட்ல சுத்துவேன் நினைச்சியா? இல்ல நான் லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிட்டா அவரோட சேர்த்து வைங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் வாசலையோ கோர்ட் வாசலையோ போய் நிப்பேன் நினைச்சியா? செங்காண்டி ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்குதா தோக்குதாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல நம்ம சாகும் போது நமக்காக ஒரு லவ் உண்மையா இருந்துச்சாங்கிறது தான் முக்கியம். எனக்கு இருக்கும், நான் கண்டிப்பா திரும்ப லவ் பண்ணுவேன். உன்னோட சூப்பரா அழகா நச்சுன்னு கும்முன்னு ஜம்முன்னு ஒரு பொண்ணை தேடி நான் போக மாட்டேன். அந்த ஆண்டவனா பார்த்து அமுச்சு வைப்பான். அவளோட சந்தோஷமா வாழ்ந்து காட்டல நான் வல்லவே இல்லடி. என்ன பாக்குற, லெஃப்ட்ல விட்டா ரைட்ல திரும்பிக்கும். வரட்டா? நான் கீதாடா. இல்ல அதை மட்டும் கட் பண்ணிக்கும். ஓகே, சூப்பர், நல்லா இருந்ததுப்பா. थैंक यू. ஆக்டிங் ஏதாவது பிளான் இருக்கு? சும்மா கமெண்ட்ல திட்டு வாங்க வைக்கிறதுன்னு பிளான். இந்த டயலாக் அப்புறம் இது வந்து ஒரு பக்கா ஆடிட்டோரியம் வைபா இருக்கு. இங்க தான் நான் பேசுறேன் தவிர ஆடிட்டோரியம் நான் 2 லைன் சொன்னா 5 லைன் அவங்களே சொல்லுவாங்க. சோ அதுதான் நல்லா இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னு இல்ல, ஏன் மன்மதன் வல்லவன் இது ரெண்டு மட்டும் அப்படியே லூப்ல போயிட்டு இல்ல, இது வந்து எப்ப பார்த்தாலும் அது ஒரு சலிக்காத படம் இருக்கும்ல. நிச்சயமா இதுக்குதான் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசர் வந்து கண்டென்ட் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. நான் ரொம்ப ஒஸ்டி படத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் அது ப்ரொடியூசர் வந்து அவங்களே ஒரு ஆல் ஓவர் ரீலீஸ் மாதிரி பிளான் பண்றாங்க. சோ அது போடா போடியோ ஒஸ்டியோ நிச்சயமா அடுத்தது வரும்போது இருக்கு.